சற்று முன் வந்துட்டு இந்திய கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு தோனி கொடுத்த மெசேஜ், அந்த முடிவை வந்துட்டு ஒபே பண்ணியிருக்காருங்க. ரசிகர்கள் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் கொடுத்துருக்காரு. முடிவுக்கு வந்த ரோஹித் சர்மா சகாப்தம் என்று சொல்லலாம். கிரிக்கெட் பயணம் ஒட்டுமொத்த கிரிக்கெட்டில் இருந்து விடை பெறுகிறேன் என்று சொல்லியிருக்காருங்க. அந்த முடிவு வந்துட்டு அவ்வளோதான், அப்டேட் பண்ணிட்டார் என்று சொல்லலாம். ஹிந்தி ஊடகங்களில் ஒரு பரபரப்பான செய்தி வந்திருக்கு. காரணம் என்னென்னா, அதாவது பிஜிடி டெஸ்ட் சீரிஸ் அவ்வளோதான் முடிச்சு விட்டீங்க போங்க, முடிச்சு விட்டது வந்துட்டு இவர் தான். பும்ரா வந்துட்டு சிறப்பாக கேப்டன்ஷிப் பண்ணாருங்க. சிறப்பாக கேப்டன் பண்ணால் இவர் எம்எஸ் தோனி விட்டு கொடுத்துட்டு போயிடுவார். அவர் தலைவன் பொறுப்பே விட்டு கொடுத்துட்டு போயிடுவார். உதாரணம் ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் விராட் கோலி அண்ட் அனில் கும்ப்ளே, இந்த 3 பேருக்கும் நல்ல ஃபார்மில் இருக்கும்போதே வந்துட்டு ஒரு சீரிஸ் சரியாக வரலன்னு சொன்னோன்னே அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டாருன்னு வைங்களேன் கேப்டனை. ஆனால் அந்த மாதிரி ஒரு முடிவு வந்துட்டு இவங்களுக்கு வரலங்க. சீனியர் பிளேயர்களுக்கு ரோஹித் சர்மாவுக்கும் சரி, விராட் கோலிக்கும் சரி, இவங்க 2 பேரும் அசிங்கப்பட்டு தான் அந்த கேப்டன்சியை வந்துட்டு என்ன சொல்கிறது ரிலீஸ் பண்ணாங்க என்றே சொல்லாங்க. அதாவது வெளியே விட்டாங்க என்றே சொல்லலாம். ஆனால் ரோஹித் சர்மா இன்ன வரை கேப்டன்சியை வந்துட்டு குவிட் பண்ணல. ஓகே, பிஜிடி டெஸ்ட் சீரிஸ் அதை நம்ம கண்கூடாக பார்க்க முடிஞ்சதுங்க. பேட்டிங்கும் வரல, ஒன்று அதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும், கேப்டன்சியும் வரல, இல்லை இதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். எதுலையும் ஃபோக்கஸ் பண்ணாமல் நல்லா கேப்டன்ஷிப் பண்ண பும்ராவையும் அழிச்சிட்டு பிஜிடி டெஸ்ட் சீரிஸையும் முடித்து இந்தியாவை WTC ஃபைனல்லேருந்து நாக் அவுட் பண்ணார். ஓகே, இப்படி மிகப்பெரிய தர்த்தனம் பண்ணார். அட் சேம் டைம் கேப்டன்னா என்னன்னு தெரியுமாங்க, இளம் பிளேயர்களை உருவாக்கணும். அவன் தான் ஆளச்சிறந்த தலைவன். ஓகேவா, ஒரு போர் வந்துட்டு சிறப்பாக இருக்குன்னா அந்த மந்திரி படை சிப்பாய் படை வந்துட்டு தகுதியாக இருந்தால் தான் அந்த போரை வின் பண்ண முடியும். அப்போ ராஜா அந்த சிப்பாய்களையும் மந்திரிகளையும் சரியாக தேர்வு பண்ணணும். இதை வந்துட்டு தோனி பண்ணதுனால தான் நம்மளால் ஆல் த வேர்ல்டு கப் வின் பண்ண முடிஞ்சது. இதை எதுக்கு தோனியே மென்ஷன் பண்ணியிருக்காரு ரோஹித் சர்மா கிட்ட, பிஜிடி டெஸ்ட் சீரிஸ் உங்கள் நகர்வு சரியில்லை, உங்களுக்கு கேப்டன் பதவி வந்துட்டு என்ன சொல்கிறது தலைக்கணம் ஆகிவிட்டது என்றும் வெளிப்படையாக சொல்லியிருக்காராமாங்க. காரணம் என்னென்னா, அதாவது ரோஹித் சர்மாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பின்னாடி அபிமன்யு ஈஸ்வரன் டொமஸ்டிக் லெவலில் பிரித்து எடுத்திருக்காரு. ருத்ராஜ் கெய்க்வாட் செம்ம ஃபார்மில் இருக்காரு, அவர் தான் இந்திய டீம் ஏ கேப்டன். இப்படி இவங்க 2 பேரில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தாருன்னு வைங்களேன், அவங்க கரியர் வேற எங்கேயோ உயர்ந்திருக்கும். எப்படி நிதிஷ் ரெட்டி பிரம்மாண்டமாக உருவெடுத்தாரோ அந்த மாதிரி அவங்க டைம் வந்துட்டு நல்ல நேரமாக இருக்குது, அவங்களுக்கு கொடுத்துட்டு உங்கள் டைம் முடிவுக்கு வந்துருச்சு, நீங்கள் விட்டுட்டு இளம் பிளேயர்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுக்கணும், அதுதான் சீனியர் பிளேயருக்கு அழகு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. சேம் டைம் உங்களுக்கு ஒன்று வரலைன்னா நீங்கள் அதுக்குண்டான பயிற்சியை எடுக்கணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. உடனே ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் லெவல் மும்பை டீமில் கலந்துக்கிட்டு விளையாண்டுருக்காரு. ஆனால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க. ஸ்பின்னு தைடதத்தம், சீமர் தைடதத்தம், சரியான மைண்ட் செட்லேயே இல்லை, பாதிலே போயிட்டார். அதாவது வந்தார் டொமஸ்டிக் லெவலில் மும்பை அணிக்கு விளையாண்டாருங்க, ஆனால் பாதிலே வேணாம்டா இது செட்டே ஆகாதரா வேணாம்டான்னு போயிட்டார். இதெல்லாம் பார்த்துட்டு அதாவது பிசியும் பார்த்தீங்கன்னா இல்லை, அதாவது ரோஹித் சர்மாவுக்கு இனிமேலும் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. எம்எஸ் தோனியும் சொல்லிட்டாரு, நீங்கள் விடைபெறும் போது மரியாதையாக விடைபெறுங்க, அதுதான் உங்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய மரியாதை. ரசிகர்கள் தூற்றி நீங்கள் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிங்கன்னா அது உங்கள் கெரியருக்கே மரியாதை கிடையாது, நீங்கள் இப்போ ஓய்வு எடுக்கிறதா சரியான முடிவு என்று மென்ஷன் பண்ண தோனி சொன்னதை அவர் கேட்பாருங்க. ஓகேவா, அவர் சொன்னதும் கரெக்டு தான் சொல்லிட்டு இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் நேரம் வந்து விட்டது, என்னோட டைம் முடிவுக்கு வந்து விட்டது, ஒட்டுமொத்த கிரிக்கெட்லேருந்து நான் ஓய்வு அறிவிக்கிறேன் என்றும் நம்ம ரோஹித் சர்மா பிசியிடம் மென்ஷன் பண்ணியிருக்காரு. கூடிய விரைவில் வந்துட்டு அந்த தகவல் வெளிவருங்க. ஐசிசி சாம்பியன் டூர்லையும் அவர் விளையாட மாட்டார், இனிமேல் ஒட்டுமொத்த கிரிக்கெட்லேருந்து அவர் விடை பெற்று விட்டார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. ரோஹித் சர்மாவோட இந்த நகர்வு கரெக்டானா, ஏன்னா ரோஹித் சர்மா வெளியேறினா தான் ருத்ராஜ் கெய்க்வாட் போன்ற ஆள் உள்ளே வர முடியும். அதை தான் எம்எஸ் தோனியும் ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காரு. அந்த முடிவுக்கு ரோஹித் சர்மாவும் ஓகே பண்ணியிருக்காரு.